மாயாண்டி வீட்டுக்கு வரப்ப பூங்குடி வெளியே நின்னுட்டு இருக்காங்க. என்னது இது, கேட் பூட்டி இருக்கு? பூங்குடி, ஏமா நீ வெளியில உட்காந்துருக்க? உள்ள போகாம ஏன் இங்க திண்ணையில உட்காந்துருக்கன்னு கேக்குறாங்க. பூங்குடி நடந்தது சொல்றாங்க. அது வந்து மாமா, கேட்டு உள்ள இருந்து பூட்டிட்டாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தப்பவே பூட்டி இருந்தது. என்னது, உள்ள இருந்து பூட்டிட்டாங்களா? ஏன் ஆத்தா, நீ உள்ள போகலையா? இல்ல உன்னை யாரும் பார்க்கலையா? ஆனா நந்தினி அம்மா என்ன உள்ள விடல. நீ காலையில எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு காலேஜுக்கு போனதுதானே, அதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கணும். நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என் முகத்துக்கு நேரம் கேட்டை சாத்தி பூட்டிட்டாங்க மாமா. இதை கேட்டதும் மாயாண்டிக்கு கோவம் வருது. என்ன துணிச்சல் இருந்தா என் வீட்டு மருமகளை இப்படி வெளியே நிக்க வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. நந்தினியோட அம்மா, இங்க வாங்க, எல்லாரும் வெளியே வாங்க. மாயாண்டியுடைய சத்தத்தை கேட்டு எல்லாரும் வெளியே வராங்க. நந்தினிமா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்காக பூங்குழிய வெளியில விட்டுட்டு வீட்டை பூட்டி வச்சிருக்கீங்க? யாரு கேட்டு இந்த வீட்டை பூட்டுனீங்க? என் மருமகளை வெளியே உட்கார வைக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஏன்னே இப்படி கத்துறீங்க? அவ பண்ண தப்புக்கு அவ வெளியே தானே நிக்கணும். இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டு எல்லாரையும் எதிர்த்துட்டு காலேஜுக்கு போறவளுக்கு இந்த தண்டனை பத்தாது. அவ செஞ்ச தப்புக்கான தண்டனையே அவ அனுபவிச்சே ஆகணும். ஏய் வாய் மூடு, என்ன தப்பு பண்ணிட்டா அவ? காலேஜுக்கு போனது தப்பா? முதல்ல அந்த கேட் ஓபன் பண்ணு. உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? பூங்கொடி என் வீட்டு மருமக, இந்த மாயாண்டி வீட்டோட கௌரவம். என் வீட்டு மருமகளை நீ எப்படி நீ வெளியே நிக்க வச்சு அசிங்கப்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. இங்க அழகருக்கு பூங்குடியை பிடிக்காம இருக்கலாம், அவன் கோவப்படலாம், ஆனா அவனுக்கு இருக்கிற கோவம் கூட உனக்கு ஏன் வருது? நீ யார் இதெல்லாம் பண்ணான்னு கேக்குறாரு. மாயாண்டி நந்தினியோட அம்மாவை அடிக்க கையோங்கிடுறது. நந்தினி உடனே ஓடி வந்து, மாமா என்ன பண்றீங்க மாமா? எங்க அம்மாவை அடிக்காதீங்க, அம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்படி அடிக்கிறீங்க? சொன்னதை பூங்குடி கேட்கல. உங்களை எதிர்த்துட்டு போறான்னு அந்த கோபத்துலதான் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க. நீங்க யார் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னது கிடையாது. ஆனா இவங்க உங்க பேச்சை மீறி போனதுனால அம்மாவால தாங்கிக்க முடியல. அம்மாவை அடிக்காதீங்க மாமா, அம்மா ரொம்ப பாவம். நந்தினி, என்ன இருந்தாலும் உங்க அம்மா பண்ணது மிகப்பெரிய தப்பு. பஞ்சாயத்து முன்னாடி என்ன பேசினாங்கன்னு உங்க அம்மாவுக்கு தெரியாதா? நீயும் அங்கதானே இருந்த. பஞ்சாயத்து தலைவர் என்ன சொன்னாரு? பூங்குடிய இந்த வீட்டுக்குள்ள யாரும் அசிங்கப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ வீட்டை விட்டு துரத்தவோ யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி மீறி யாராவது பண்ணனா அவங்கள இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம்னு சொன்னாருல்ல, அது உன் அம்மா காதுல விழுகலையா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தானே உங்க அம்மா இந்த வீம்பை பண்ணிருக்காங்க. நீ வந்து, ஆமா ஆத்தா, என்ன ஆத்தா அது? ஒரு பொட்ட பிள்ளைய இப்படி வெளியே விட்டு நீ லாக் போட்டுட்டு வச்சிருக்கே, உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா? உன் பொண்ணா இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்பியா? இதுவா இருந்தாலும் எங்க சியாங்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீயே இப்படி சட்டம் பேசுவியா? நான் என் பொண்ணுக்காக பண்ணிட்டேன். என் பொண்ணு நந்தினி டெய்லி அழுதுகிட்டே இருக்கா. அழகர் தம்பி அவ உருகிட்டு இருக்கா. அழகரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது அவ பண்ண தப்பா? அவ என்ன பாவம் பண்ணா? அவ டெய்லியும் சாப்பிடாம தூங்காம அழுதுகிட்டே இருக்கிறத இந்த அம்மாவால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என் பொண்ணோட நிம்மதி போச்சு, இந்த குடும்பத்தோட சந்தோஷமே போச்சு. அதான் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். நந்தினி உடனே மாயாண்டியோட காலில் விழுந்து, மாமா மாமா, இந்த இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நான் தான் மாமா. நான் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் அழகர் மாமாவை நினைச்சிருக்க கூடாது, அழகர் மாமாவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க கூடாது. எல்லாமே என் மேல தப்புதான் மாமா. இங்க எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த உலகத்திலேயே எனக்குன்னு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான் மாமா. மாமா, இனிமே நான் அழகர் மாமாவை நினைச்சு அழமாட்டேன். அழகர் மாமா மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். அவங்க கூட பேசவும் மாட்டேன். எங்க அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க மாமா. அவங்க உங்க பேச்ச பூங்குடி மீறின கோபத்துலதான் பண்ணிருக்காங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. பூங்குடி மனசுக்குள்ள, அப்ப அழகரும் நந்தினி ஒருத்தர் அவ்வளவு உயிரா காதலிச்சிருக்காங்களா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவங்க. ஜாதகத்துல ஏதோ தோஷம், உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுனாலதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சு. நாம தான் தெரியாம இவங்க வாழ்க்கையில வந்து குறுக்க நின்னுட்டுமா? நந்தினியோட இந்த நிலைமைக்கு நாம தான் காரணமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நந்தினி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ அழகரை நினைச்சு அழுதது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அதுக்காக பூங்குடியை ஏன் வீட்டை விட்டு துரத்தணும்? அவளை ஏன் வெளியே வச்சு போட்டணும்? அந்த ஒரு விஷயத்த தான் நான் கேக்குறேன். புரியுது மாமா, ஆனா இனிமே எந்த தப்பும் நடக்காது. நான் அழகர் மாமாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என் அம்மாவை மன்னிச்சிருங்க. இந்த ஒரு வாட்டி உன்னை நான் மன்னிச்சு விடுறேன் நந்தினி. ஆனா இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். அடுத்த வாட்டி இந்த வீட்டுக்குள்ள என் மருமகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலோ இல்ல அவன் மனசு புண்படுற மாதிரி ஏதாவது நடந்துகிட்டாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லாரும் உள்ள போங்கன்றாரு. மஞ்சமல்ல வீட்டுல சுடல, மச்சான் ஒரு பெரிய அநியாயம் நடந்து போச்சு. அங்க நீங்க உன் பொண்ணு பூங்குடிய அந்த மாயாண்டி வீட்டுக்கு வாழ வைக்க அனுப்புனீங்களா இல்ல பழிவாங்க அனுப்புனீங்களா? என்னடா சுடல சொல்ற? என்னாச்சு என் மகளுக்கு? அங்க பூங்கொடிய வீட்டை விட்டு வெளியே துரத்தி கேட்டை பூட்டி அவளை திருவிழா நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாயாண்டி குடும்பத்தாளுங்க பூங்கொடிய ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? நான் அப்பவே சொன்னேனே, அந்த அழகருக்கு உங்க பொண்ணை கட்டி வைக்காதீங்கன்னு. அவன் ஜெயில வச்சு சாவடிப்போன்னு. நீங்க தான் கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப பாத்தீங்களா என் புள்ள பூங்கொடி அங்க அழுதுட்டு தெருவில் நிக்குது. என் மகளையா வெளியே நிக்க வச்சாங்க. ஆயாண்டி குடும்பத்துக்கு அவ்வளவு கொழுப்பா? என் பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கணும்னு தானே இந்த ஊரே உத்தரவிட்டது. ஆனா அவங்க என் மகளை கஷ்டப்படுத்துறாங்களா? பேச்சுடனே, ஏங்க இருங்க, அவசரப்படாதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிக்காம இப்படி கோவப்படாதீங்க. ஓடியாங்கிட்டு என் மக தெருவுல நிக்கும் போது எனக்கு என்னடி விசாரணை வேண்டி கிடக்கு? இத்தோட அந்த மாயாண்டி குடும்பத்தை கடைசி நாள். என் மகளை கஷ்டப்படுத்தின எவனையும் நான் உயிரோட விட மாட்டேன். அவங்களை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகவும் தயாருங்கிறாரு. சுடலையோட சேர்ந்து மஞ்சமலை மாயாண்டி வீட்டுக்கு கிளம்பிட்டாரு.
பேச்சு அழுதுகிட்டே, ஏங்க இருங்க, அநியாயமா எதுவும் பண்ணிடாதீங்க, சுடலை நீயாவது தடுங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு கத்துறாங்க. மாயாண்டி வீட்டுல பென்னி போன் எடுத்துட்டு, சொல்லு அத்தா பேச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அண்ணன் பென்னி, பெரிய ஆபத்துன்னு இங்க சுடலை பூங்குடி யாரோ வீட்டுல உங்க மச்சான் கிட்ட சொல்லியிருக்காரு. அதை கேட்டு உங்க மச்சான் பயங்கர கோவத்துல பெரிய அருவாள் எடுத்துட்டு மாயாண்டி அண்ணன் குடும்பத்தை வெட்ட வராருன்னு, எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. என்னது, மச்சான் அருவாளோட வராரா? ஐயோ ஆத்தா, ஆத்தா இங்க நடந்த விஷயம் எப்படி அங்க தெரிஞ்சது? அதான் சுடலை சொல்லிட்டான்ல, கொஞ்சம் பார்த்து சமாளிங்க, என்ன எந்த அசம்பாவிதமும் நடந்துட கூடாது. வெண்ணி, என்ன விஷயம்? ஏன் பேச்சு இவ்வளவு பதட்டமா பேசுறா? சியாம், பெரிய பிரச்சனை. இங்க பூங்குடிய நந்தினி அம்மா வெளியே பூட்டி வச்ச விஷயம் அங்க மஞ்சமலைக்கு தெரிஞ்சு போச்சு. சுடலைதான் போய் சொல்லியிருக்கான். அஞ்சமலை கோவத்துல அருவாள் எடுத்துட்டு உங்களை வெட்ட கிளம்பி வந்துட்டாராம் சியாம். அச்சோ, இந்த சுடலையும் ராசாத்திரையும் சும்மா இல்லாம பிரச்சனை பெருதொன்னிட்டாங்களே. மஞ்சமலை கோவக்காரன், அவன் இங்க வந்தா பெரிய ரத்தாரே ஓடும். பூங்குடியாத்தா, நீ நினைச்சா மட்டும்தான் இந்த சண்டையை நிறுத்த முடியுமா? உங்க அப்பனுக்கு நீயே போன பண்ணி இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன்னு 4 வார்த்தை ஆறுதலா பேசுமா. இல்லைன்னா இங்க பெரிய பிரச்சனை நடந்துடும். சரிங்க, நான் உடனே அப்பாவுக்கு போனை போடுறேன்னுட்டு அவங்க அப்பாவுக்கு போனை போடுறாங்க பூங்குடி. சொல்லுமா பூங்குடி, நீ பயப்படாதாத்தா, அந்த பரதேசி மாயாண்டி குடும்பத்துல உன்னை எப்படி குடும்பப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கல. இதோ உங்க அப்பா வந்துட்டு இருக்கேன், உன்னையும் கஷ்டப்படுத்தினா எவனையும் நான் சும்மா விட மாட்டேன் அத்தா. அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? யார் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்ன யார் அசிங்கப்படுத்தினது? இங்க யாருமே என்ன அசிங்கப்படுத்தலையப்பா. நீங்க ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? என்னமா சொல்ற? இங்க சுடலையும் ராசத்தையும் சொன்னாங்க, உன்னை வீட்டு விட்டு வெளியே துரத்தி கேட்டை லாக் பண்ணிட்டாங்களாமே, நீ தெருவில் அழுதுட்டு நினையாமே. ஐயோ அப்பா, அதுவா விஷயம். அங்க ஒண்ணுமே நடக்கலப்பா. நான் காலேஜ் முடிச்சு வீட்டு கொல்லப்புறத்துல கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு அங்க போயிருந்தேன். அப்ப வீட்டோட முன்பக்க கதவை பூட்டி இருந்தாங்க. நாம பின்னாடி போறதை யாரோ ஆடு மேய்க்கிறவங்க பார்த்துட்டு நான் ஏதோ வெளியே நிக்கிறேன்னு தப்பா நினைச்சிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நீங்க தேவையில்லாம கோவப்பட்டு வராதீங்க. நிஜமாவா சொல்றாத்தா? உன்னை அவங்க எதுவும் மிரட்டலையே, உனக்கு அங்க எந்த கஷ்டமும் இல்லையே? நிஜமா தான் சொல்றேன்ப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் எனக்காக நீங்க இங்க வர்றீங்கன்ட்டு. எனக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும்ப்பா, எனக்கு அதுதான் முக்கியம். நீங்க வீட்டுக்கு போங்க. ஆத்தா, நீ நல்லா இருந்தா சரி, எனக்கு அது போதும். உனக்கு எந்த கஷ்டமானாலும் உங்க அப்பனுக்கு உடனே போன் பண்ணு, நான் நாளைக்கு உன்னை பாக்குறேன். நீ வீட்டுல ரெஸ்டடா ஆத்தா அப்படின்னுட்டு 2 பேரும் போனை வச்சிடுறாங்க. மஞ்சமலை சுடலைகிட்ட, டேய் சுடலை, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காடா? யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இப்படி இல்லாததெல்லாம் சொல்லி என் பொண்ணு வாழ்க்கையில பெரிய சண்டையை மூட்டி விட பாத்தியா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை என்ன பண்ணா தகும்? நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்லடா, தேவையில்லாம மூக்கு நுழைக்காதீங்கன்னு. திரும்பி நல்ல மனுஷனா வாழ பாருங்கடா. இனிமே இப்படி பண்ணுன உன்னை வெட்டி புதைச்சிருவேன், போடா அங்கிட்டுங்கிறாங்க. மாயாண்டி அழகரோட அம்மாட்ட, இங்க பாருமா, இங்க நந்தினியோட அம்மா என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்க, எனக்கு என்னங்க தெரியும்? காலையில இருந்து பயங்கர தலைவலின்னு ஒரு டேப்லெட் போட்டுட்டு படுக்க போனேன். வெளியில என்ன சத்தம், என்னதான் நடந்துச்சு? இந்த வீட்டுக்கு அழகரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ பூங்குடி. அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இந்த நந்தினியோட அம்மா அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி கேட்டை சாத்தி வச்சிருக்காங்க. நீ இதையெல்லாம் கேட்க மாட்டியா? என்னங்க சொல்றீங்க? பூங்குடியை வெளியே துரத்தி விட்டுட்டாங்களா? நந்தினியோட அம்மாவா? ஏன் இப்படி பண்ணாங்க? அக்கா, நான் பண்ணது தப்புதான். ஆனா என் பொண்ணு நந்தினி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். அவங்க நல்லதுக்குதான் பண்ணனே தவிர்த்து வேற எந்த கெட்டனமும் இல்லக்கா, என்னை மன்னிச்சிருங்கிறாங்க. அத்தை மாமா, எங்க அம்மா பண்ணது தப்புதான். நான் உங்க 2 பேர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். எங்க அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அவங்கள அசிங்கமா பேசினா அவங்களால தாங்க முடியாது. நான் தான் அழகர் மாமா மேல பாசம் வச்சிருக்க கூடாது. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தாங்கிறாங்க. அவரோட அம்மா நந்தினி கிட்ட, நீ என்ன வேணா பண்ணிக்கோ நந்தினி, உனக்கு குறுக்க யாரும் வரமாட்டாங்க. ஆனா உங்க அம்மா பண்ணது தப்புதான். நீ அழகர்கிட்ட பேசிக்கோ, அவங்க கூட எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நாங்க அதை தடுக்கல. ஆனா இந்த மாதிரி வீம்பான விஷயங்களை மட்டும் பேசாதீங்க, அது குடும்பத்துக்கு ஆகாது. நந்தினி உடனே, சரிங்க அத்தை, இனிமே நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், எங்களை மன்னிச்சிருங்க. தூரத்துல இருந்து இதை பார்த்து நந்தினியோட வாழ்க்கையில நம்ம குறுக்கு நுழைச்சிட்டோமோன்ட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க.